இயர்ஸாவே பார்த்தீங்கன்னா, யார பார்த்தாலும் ட்ரேடிங், எங்க பார்த்தாலும் ட்ரேடிங். ட்ரேடிங்ன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமாவே காதுல வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரேடிங்க எப்படி கத்துக்கிட்டு ஏர்ன் பண்ணணுங்கிற அனௌன்ஸ்மென்ட் இதுல ஃபுல்லாவே இருக்க போது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் பிகினரா தான் இருக்கேன். எனக்கு ட்ரேடிங்க பத்தி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கான கோர்ஸும் இதுல இருக்க போது. நான் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் லெவல் நான் அப்டேட் பண்ணணும். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டிடியூஷனல் லெவல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்கான கோர்ஸும் இதுல இருக்க போது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, டெய்லி இந்தியன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 to 2 ஹவர்ஸ் டெய்லி கிளாஸ் இருக்கும். கிளாஸ் கான்டாக்ட் பண்றது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துலயுமே நாங்க கான்டாக்ட் பண்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கார்டிங் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். மென்டார்ஷிப் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் வருதுன்னா, நீங்க அதை ப்ளே பண்ணி நீங்க உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கார்ட் கம்யூனிட்டி நமக்கு இருக்கு. ஸோ டிஸ்கார்ட்ல பார்த்தீங்கன்னா, மென்டாரோட சார்ட்டு எல்லா சார்ட்டுமே அப்லோட் ஆயிட்டு இருக்கும். அந்த சார்ட்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ டிஸ்கார்டை பத்தி இந்த வீடியோவில் கடைசியில நான் சொல்றேன். அதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். ப்ரோ ட்ரேடரோட சார்ட்டும் அதில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி இன்ட்ராடே பண்றவங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, இன்ட்ராடே ஸ்டாக்ஸு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, ஸோ எந்த வகையான மார்க்கெட்டாக இருந்தாலும் அந்த சார்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பற்றி நியூஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே அந்த டிஸ்கார்டில் அப்லோட் ஆகிடும். உங்களுக்கு லாங் டைம் ஸ்டாக்கு, ஷார்ட் டைம் ஸ்டாக்கு எல்லாத்துக்கான சார்ட்டும் டிஸ்கார்ட்ல இருக்கும். நீங்க அந்த சார்ட்டை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஒர்த் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் உங்களுக்கு தரோம். ஸோ இந்த மென்டார்ஷிப் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நீங்க ஃப்ரீயாவே நீங்க ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டார்ஷிப்ல இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்களை தனியா 1-to-1 டிஸ்கஷன் எடுத்து உங்களுக்கு அந்த என்ன கொஷின் இருக்கோ அதை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் எந்த வகையான மார்க்கெட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். நீங்கள் ட்ரேடிங் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஃபண்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வெளியில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபாரெக்ஸ் ஃபண்டு, எஃப்டிஎம்ஓ, ஃபண்டட் நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ட்ரேடிங் தெரிஞ்சால் மட்டும் போதும். உங்களுக்கு நீங்கள் ஒரு 10,000 பே பண்ணாலே உங்களுக்கு $20,000 கிட்டத்தட்ட இந்தியன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 16 lakhs அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணீங்கன்னா அந்த ஒரிஜினல் அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி பே அவுட் வாங்கணும், எப்படி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணணுங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்க போகுது. எஸ்எம்சி டாபிக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேருந்து வேலிடு புல் பேக்கு, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், லிக்விடிட்டி கிராப்ஸு, ஸ்டாப் பண்ணிட்டு, இன்டியூஸ்மெண்ட்டு, ஆர்டர் பிளாக்ஸு, சப்ளை அண்ட் டிமாண்டு எல்லாமே இருக்க போது. ட்ரேடிங் ரிலேட்டடாக டெக்னிக்கல் என்னதான் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சைக்காலஜி, ரிஸ்க் ரிவார்ட் ரொம்பவே மஸ்ட்டு. அதை எப்படி நீங்கள் கேரி பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ எங்களோட டிஸ்கார்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்கார்ட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா மென்டார் சாட்னு ஒரு சேனல் இருக்கும். ஸோ இந்த மென்டார் சாட்டில் சார்ட் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வேணாலும் சொல்லலாம், மார்க்கெட்டிங் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மார்க்கெட் ரன்னிங் டைம்ல நாங்கள் இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடுவோம். நாளே அப்லோட் பண்ணிடுவோம். சேம் எக்ஸாக்டா அந்த மாதிரியே ஆக்ட் ஆகும். ஸோ பிஃபோர் சார்ட் பார்த்தீங்கன்னா இது ஈச்சர் மோட்டார் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட் தான் இது. சேம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் சார்ட்ஸ்லாம் இதில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மென்டார் சார்ட்டில். ஸோ நீங்கள் இந்த சார்ட்டை எடுத்து நீங்களுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிஃபோர் சார்ட்டு, இது ஆஃப்டர் சார்ட். பார்த்தீங்கன்னா இது ஆஃப்டர் சார்ட். சேம் அது எக்ஸாக்டாக மேலே போயிட்டு கீழே வரும்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே கொடுத்துருந்தோம் இந்த EURUSD செட்டப்பு ஸ்டாப் லாஸோட. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே அந்த டார்கெட் அச்சீவ்டு. இதுதான் ஆஃப்டர் சார்ட் இது. ஸோ இந்த மாதிரி மென்டார் சார்ட்டும் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ப்ரோ ட்ரேடர்ஸும் நான் உங்களை சார்ட்டை அப்லோட் பண்ணுவாங்க. அவங்க ட்ரேட் எடுக்கிற சார்ட்டை அப்லோட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஆர்டர் ட்ரிகர் ஆகிடுச்சு, பை பண்ணலாம், செல் பண்ணலாங்கிற மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த சார்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அது கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ட்ரேடிங் மெட்டீரியல்ஸ் நீங்கள் ட்ரேடிங் புக் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் ரீடிங் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ரொம்பவே நல்லாவே செட் ஆகும். ஸோ புக் ரீடிங் ரொம்பவே மஸ்ட்டு. இந்த பேஜை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த டிஸ்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபாரெக்ஸ் சார்ட்டு, ஈரோஎஸ்டி, கோல்டு, ஜிபிபிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கார்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போது. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நியூஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ நாங்கள் ஒரு ட்ரேடிங் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம், அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் சேனலில் வரும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீ இவ்வளோ சொல்லிட்டீங்க, நம்மளோட கோர்ஸ் ஃபீ எவ்வளோ இருக்க போகுது, ரொம்பவே அதிகமாக இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லை, நான் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகவே நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் ட்ரேடிங்க்கு புதுசு, நான் இப்போ தான் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2499 ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான். சூட்டபிள் ஃபார் ஒன்லி பிகினர்ஸ்க்கான கோர்ஸ் ஃபீ தான் இது. நான் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இன்னும் அட்வான்ஸ் லெவல்ஸ் போகணும், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு 4999 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ரெண்டு கோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அக்சஸ் உண்டு. நான் இப்போ காட்டின பண்ண டிஸ்கார்டை உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே லிங்க் எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் பேமெண்ட் லிங்க் போயிடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேனல் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே சேனலில் நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சேனல் பே பண்ணதுக்கப்புறம் சேனல் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும், டிஸ்கார்டு உள்ளே வந்துடுவீங்க. ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கார்டோட லிங்க்கும் டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் டீஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ண முடியாது. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்லாட்டை புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிங்க. இது ரொம்பவே உங்களுக்கு கம்மியாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா ட்ரேடிங் ஒரு நல்ல பிஸ்னஸ், கண்டிப்பாகவே நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிங்க. லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறையாவே ஏர்ன் பண்ணலாம். ட்ரேடிங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ். ஸோ கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் ஸ்லாட்டை புக் பண்ண முடியுமோ ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ guys.